மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங். நான் இதோட ஷார்ட்ஸ் தட் மீன்ஸ் கப்பு பிரியாணி நான் பண்ணியிருக்கேன்றது நேற்றுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நான் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னை சப்போர்ட் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. அதுக்கப்புறம் இப்போ இது ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கான ரெசிபி நமக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஜிஞ்சர், கார்லிக், காரத்துக்கு தேவையான ரெட் சில்லி, கறி லீவ், சோம்பு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்த்தாச்சுல, எல்லாத்தையும் போட்டு நமக்கு தட் மீன்ஸ் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1 இன்ச் மெஷர்மெண்ட் அந்த மாதிரி. இது இப்போ நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டு சூடான உடனே இந்த க்ரஷ் பண்ணி எதுக்கு போடுறேன்னா அது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக போட்டுட்டேன் ஃபுல்லாக. ஒரு சம் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு 1.5 kg எடுத்திருக்கேன்னா தப்பியோக்கா எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பிக் ஆனியன் ஒரு 2 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லாவே சாஃப்ட் ஆகணும். பார்த்தீங்களா, கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. ஆனால் ஒன்றையே நமக்கு இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கேரட் இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாம் பொட்டேட்டோ மட்டும் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் 2 டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு எவ்வளோனா நான் நியர்லி 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு. சிக்கன் மசாலா உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக மனமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண அது போட்டுக்கோங்க. போட்டு தட் மீன்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். நல்லா சாட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் சாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணணும். நீங்கள் கறி லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ்லேயே கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ, இதுக்கு இவ்வளோ தான் சிக்கன் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் உங்களுக்கு போதும்னு தோணுதோ நம்ம மெம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 kg அந்த மாதிரி வரைக்கும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கும் தேவையான உப்பு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணும். இதில் என்னென்னா ஆல்ரெடி மரவள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை குட்டி பீஸா மீடியம் சைஸஸாக நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அப்படியே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் குக் அந்த மாதிரி பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் நீங்கள் இப்போ சிக்கன் ஒரு 2 மினிட்ஸ் வைக்கும்போது இந்த மாதிரி கொதி வந்துடும் இல்லையா, அதாவது சிக்கனில் அந்த தண்ணி வரும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் மரவள்ளிக்கிழங்கை இதில் ஆட் பண்ணுறீங்க. அதாவது ஹாஃப் குக் பண்ணி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கை இதில் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ஆக்சுவலி இந்த மாதிரி பீசஸ் கொஞ்சம் பெருசாக போட மாட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி பெருசாக இருந்தால் பிடிக்கும், அதனால பெருசாகவே நான் போட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்மால்னால் கொஞ்சம் ஸ்மால், பட் ரொம்ப குட்டியாக போட வேண்டாம். அதுக்கப்புறம் இனியும் உங்களுக்கு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேவைக்கு தண்ணியும் விட்டுக்கோங்க. ஓகேங்களா? தேவைக்கு தட் மீன்ஸ் இப்போ தண்ணியெல்லாம் விட்டு மிக்ஸ் பண்ணோடனே டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம். அது லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி லீவ்ஸும் போட்டு இதுதான் இதோட ஸ்டேஜ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இங்கே இருக்கும். நீங்கள் கிளறி விட்டு இது ஃபைனல் ஸ்டேஜ் தான். நீங்கள் தாராளமாக இது சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. எல்லோரும் கிரேட்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ.